If you hear a voice within you say you can't paint, then by all means paint and the voice will be silenced. Vincent van Gogh. உங்கள் மனசில் உங்களால் பெயிண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு குரல் கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி கஷ்டப்பட்டாவது நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், அப்போ தான் அந்த வார்த்தையினுடைய சத்தம் அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சத்தம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அது செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய வார்த்தை. நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படுகிறது இல்லையா? டெய்லி ஒரு வார்த்தை அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தினம் ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கணும். டெய்லி ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த புது வெக்காபுலரி என்னது பாருங்கள், கேஸ்டகேட். கேஸ்டகேட் இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்ட் அ கேட், கேஸ்ட் அ கேட், கேஸ்டகேட் இதுதான் இதனுடைய உச்சரிப்பு. இந்த கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தை ஒரு வேர்ப். வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்டு. அதில் ஒரு செயல் இருக்கும், அதுதான் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தையும் ஒரு வேர்ப். இந்த கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தையுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரிமெண்ட் சம்ஒன் சிவியர்லி, அதாவது யாரையாவது ரொம்ப கடினமாக திட்டுதல். அதுதான் நம்ம கேஸ்டகேட் அப்படின்னு சொல்லலாம். டு கிரிட்டிசைஸ் சம்ஒன் ஆர் சம்திங் சிவியர்லி, யாராவது ஒருத்தரையோ ஒரு பொருளையோ நம்ம விமர்சனம் செய்தல், கடுமையாக விமர்சனம் செய்தல், அதை நம்ம கேஸ்டகேட் அப்படின்னு சொல்லலாம். டு சப்ஜெக்ட் டு சிவியர் பனிஷ்மெண்ட், ரிப்ரூஃப் ஆர் கிரிட்டிசிசம், கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுத்தல், கடுமையாக விமர்சனம் செய்தல், கடுமையாக திட்டுதல், இதையெல்லாம் நம்ம கேஸ்டகேட் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் கேஸ்டகேட் when you mean to reprimand in an especially harsh way. நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கேஸ்டகேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கடுமையான முறையில் திட்டுதல், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் கேஸ்டகேட்டை யூஸ் பண்ணணும். பாருங்கள் ஒரு சிச்சுவேஷன். இஃப் யூ ஆக்சிடென்டலி ஸ்பில் காஃபி ஆல் ஓவர் யுவர் மதர்ஸ் ஃபேவரட் சாரி, யூ மைட் வரி தட் ஷீ இஸ் கோயிங் டு கேஸ்டகேட் யூ as soon as she finds out. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான புடவையில் காஃபியை ஊற்றிடுறீங்க. உங்களுக்கு ஒரே கவலையாக இருக்கும், அம்மா பார்த்தோன்னே நம்மளை ரொம்ப திட்டுவாங்களே, ரொம்ப கடிஞ்சிப்பாங்களே, கோபமாக நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இந்த கேஸ்டகேட்டை யூஸ் பண்ணணும். கேஸ்டகேட் மீன்ஸ் பனிஷ் அண்ட் பனிஷ் ஹார்ஷ்லி, பட் த பனிஷ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ சிவியர் ஸ்கோல்டிங். கேஸ்டகேட் அப்படின்னா பனிஷ் பண்ணுறது. இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கடினமான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், கடுமையான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அந்த பனிஷ்மெண்ட் எப்போவுமே ஒரு ஸ்கோல்டிங், சிவியர் ஸ்கோல்டிங், ரொம்ப திட்டுறதாக தான் இருக்கும் அந்த பனிஷ்மெண்ட். அப்போ கேஸ்டகேட் அப்படின்னா டு பனிஷ் இன் ஆர்டர் டு கரெக்ட் தெம், அவங்களை திருத்திக் கொள்வதற்காக நம்ம கொடுக்கிற தண்டனை தான், நம்ம திட்டுறது தான் கேஸ்டகேட். இப்போ நம்ம இந்த கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன? சைல்ட் கோபித்தல், ரிப்ரூவ் கண்டித்தல், ரிப்ரோச் பழிச்சொல்லல், ஸ்கோல்ட் திட்டுதல். அப்போ சைல்ட், ரிப்ரூவ், ரிப்ரோச், ஸ்கோல்டு இந்த 4 வார்த்தையும் கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தைக்கு அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆண்டனிம்ஸ். கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தைக்கு எதிரான பொருள் கொண்ட வார்த்தைகள் என்ன? அதுதான் நம்ம ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். praise பாராட்டு, commend பாராட்டு தான் அதுவும், laud போற்று. கேஸ்டகேட் அப்படின்னா திட்டுதல், கோபப்படுதல், கடுமையாக விமர்சித்தல். அதுக்கு எதிரான பொருள் கொண்ட வார்த்தை பாராட்டுதல், போற்றுதல். இவ்வளோ நேரம் நம்ம கேஸ்டகேட் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன, அதோடைய உச்சரிப்பு என்ன, அதோடைய சினானிம்ஸ் என்ன, ஆண்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அது எப்படி நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். பாருங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் castigated the kitchen staff for poor standards of cleanliness. ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை ஆய்வு பண்ணுவதற்காக இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வருவாங்க.
வந்தவங்க அந்த கிச்சனை பார்த்துட்டு அது ரொம்ப ரொம்ப அழுக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த கிச்சன் ஸ்டாஃப் எல்லாம் கடுமையாக திட்டுகிறார்கள், கடுமையாக கோபம் கொண்டு விமர்சித்தார்கள் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. பீனா வாஸ் castigated for her comments about the government. பீனா கவர்மெண்ட்டை பற்றி அவள் வெளியிட்ட கருத்திற்காக கடுமையாக விமர்சிக்கப்பட்டாள், கடுமையாக திட்டப்பட்டாள் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். இவ்வளோ நேரம் நம்ம castigate அப்படின்ற வார்த்தைக்கு உச்சரிப்பு என்ன, அதோடைய பொருள் என்ன, அதோடைய synonyms என்ன, antonyms என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த castigate அப்படின்ற வார்த்தையை நீங்கள் தேவையான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.